ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. சிவாய் நம. ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில அவர் இருக்கார். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நவகிரகங்கள்ல சுபத்துவம் பெற்ற கிரகம், ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அனுகிரகம் செய்யக்கூடிய, அல்லது ராத்திரி 12 மணிக்கு ஆனாலும் சரிதான், கர்த்தால 3 மணிக்கு ஆனாலும் சரிதான், எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார். இது ஒரு ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம். அதே போல இந்த மாசத்துல செவ்வாய் பகவான், காலப்புருஷனுக்கு 1ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். மகரத்துல அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். பொதுவாகவே மேஷராசி, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமா இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும். ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப உச்சமா இருக்காரு, அப்ப இது இந்த 45 நாள் வரக்கூடிய ஒரு 1.5 மாசம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும். அதே போல யாருடைய ஜாதகத்திலாம் செவ்வாய் நீச்சமா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு 50% நன்மைகள் நடைபெறும். சோ செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்துல ராகு பகவான், கன்னியிலே கேது பகவான், கும்பத்துல சனி பகவான் என்று, மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு 14 நாட்கள், மாசி மாசம் பிறந்த உடனே பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமே ஆனால், குரு சனி தொடர்பு, சனி பகவான் 3வது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள, அதே போல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார். ஏன்னா மகரத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு 4வது பார்வை, குருவுடைய பார்வை கிடைக்கும். அப்ப இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம இந்த பிப்ரவரி மாசத்துக்கான பலன்களை காண்போம். மேஷ ராசி அன்பர்கள், மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறார். பொதுவாகவே மேஷ ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன், ராசியில் இருக்கக்கூடிய குரு, அதே போல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானுடைய உச்சம், இதெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம், ரொம்ப அற்புதமான கால நேரங்கள். தொடர்ந்து எதிரிகளுடைய தொந்தரவு, எதிரிகளுடைய பயம் இருக்குமே ஆனால், தொடர்ந்து எதிரிகள் துரத்திக்கிட்டே இருக்காங்க சாமி. ஒன்னு இவர் போனா அடுத்த ஆள், இவர் போனா அடுத்த ஆள், இவர் போனா அடுத்த ஆள், எல்லாம் ஒன் பை ஒன்னா கட் பண்ணிக்கிட்டே வராங்க சாமி, துரத்திக்கிட்டே வராங்க. அந்த மாதிரியான எதிரிகளுடைய தொந்தரவுகள் நீங்க எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். சமுதாயத்துல அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், உயர்ந்த குடும்பத்துல இருக்கலாம், அரசியல் தலைவராக இருக்கலாம், அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், இன்னும் மேல் அதிகாரிகளாக இருக்கலாம், பிரைவேட் ஜாப்ல இருக்கலாம். அப்ப மேஷ ராசி அன்பர்களே, எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால், நேற்று வரலாம் நியாயம் தர்மம் பார்த்துட்டு, அல்லது வெளியில சொன்னா அசிங்கம், வெளியில சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அதை வச்சுட்டு ஒரு பயமா இருந்திருக்கும். ஆனால் இந்த பிப்ரவரி மாசம் முதல் உங்க எதிரிகளை நீங்க ஓட விட போறீங்க. உங்களுடைய எதிரிகளை நீங்க ஓட விட போறீங்க, துரத்தி அடிக்க போறீங்க. அதுதான் விஷயம். எந்த அளவுக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு எதிரிகளால் தொந்தரவு இருந்ததோ, எவ்வளவு தூரம் உங்களை அக்கிரமம் பண்ணானோ, அதர்மம் செய்தானோ, அந்த அதர்மத்திற்கெல்லாம் தர்மப்படி நியாயமான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இந்த பிப்ரவரி மாசம் காத்திருக்கிறது மேஷ ராசி அன்பர்களே. அதே போல செவ்வாயுடைய உச்சம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது செவ்வாயுடைய காரகத்துவம் எல்லாம் அங்க நீங்க இம்ப்ளிமெண்ட் ஆகும்.
போராத குறைக்கு அந்த செவ்வாய் பகவான் யாரை டச் பண்றாருங்க? முழு சுபரான குருவை தொடுகிறார். முதல்ல திருமண தடைகள் விலகும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். இதுதான் இந்த மேஷராசிக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான். மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். 30 வயசு 40 வயசு 45 வயசு யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாம இருக்கோ இந்த பிப்ரவரி மாசம் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னாக்கா நிச்சயமா முடியாத திருமணங்கள் கூட முடிந்துவிடும். நிறைய காதல் திருமணங்கள் இருக்கு. ஜாதகம் மேட்ச் ஆகல, ஒரே நட்சத்திரமா இருக்கு, ஏக நட்சத்திரமா இருக்கு, ரஜு வரல, வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான திருமண தடைகள் இருக்குமே ஆனால், அல்லது முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், அதே போல மெயினா இந்த விவாகரத்து, டிவோர்சஸ் ரொம்ப நல்லா இழுத்துக்கிட்டு இருக்கிறது. அப்ப அதெல்லாம் முடிஞ்சதான் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா என் பையன் ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பாக்குறேன், சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பாக்குறேன். அப்ப அந்த மாதிரியான தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய அதி அற்புதமான மாசமாக, ஏன்னா மங்கள நான் கூட்டக்கூடிய மாங்கல்ய சரடுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாங்கல்ய சரடுன்னு மங்களன்னு சொன்னாலே செவ்வாய் பகவான் தான். அதனாலதான் இந்த செவ்வாய்க்கு அனுப்பின அந்த சேட்டலைட் கூட மங்கல்யான்னு பேர் வச்சாங்க. அப்ப இது எல்லாமே வானியல் சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போ குரு மங்கள யோகம் ஏற்பட்டு திருமண தடைகள் விலகும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் விலகி எல்லாம் ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை மேலோங்கக்கூடிய நாளாக மாதமாக அமைகிறது. உடன் பிறந்தவர்கள், அப்பாவோட பிறந்தவங்களா இருக்கலாம், அம்மாவோட பிறந்தவங்களாக இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பா கூட சண்டையா இருக்கலாம், சித்தப்பா பசங்க கூட சண்டையா இருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அக்கா தங்கைகள் பிரச்சனை. இப்போ உங்க கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, அந்த சகோதர ஸ்தானத்தில் வரக்கூடிய இடங்களில் எல்லாம் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகி குடும்ப ஒற்றுமை மேலோங்கி, அந்த குடும்பத்துல என்ன தகராறு இருக்கோ, சொத்து தகராறோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, உறவு முறைகள், எங்க வழி பிரச்சனையா இருக்கும், இட பிரச்சனையா இருக்கும், முன்னாடி இல்ல பின்னாடி இல்ல, உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகளாக இருக்கிறோம், ஏதோ ஒரு விஷயம் அங்க கஷ்டத்துக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்ப பிரிந்த உறவுகள், குறிப்பாக சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், சித்தப்பா பெரியப்பாவானாலும் சரிதான், அந்த குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். வராத காசு படங்கள் கூட வீடு தேடி வந்து சேரும் மேஷராசி என்று. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா இடம் பிரச்சனைகள் விலகும். ஏன் இட பிரச்சனை? செவ்வாய் பகவான் பூமிக்காரகன். அப்போ நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவங்களாக இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா ப்ரமோட்டரா இருக்கலாம், பில்டரா இருக்கலாம், அல்லது கனிம வளங்கள், இந்த மண்ணை தோண்டி எடுக்கிறது, அந்த மாதிரியான கனிம வளங்கள், குவாரிகள், ஜல்லி, தார் ஊத்துறது, அந்த மாதிரியான ரோடு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடியவங்க. அப்ப பூமி விவசாயிகள், விவசாயிகள் மெயினா நம்ம சொல்லணும். அப்ப விவசாயிகள், அப்ப யாரெல்லாம் அந்த பூமியை தொட்டு அதை ஒரு தொழிலா பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் ஒரு மாபெரும் வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. இது எப்படி உங்களுக்கு வெற்றியா அமையணும் அப்படிங்கறத உங்க ஜாதகம் தான் முடிவு பண்ணும். பொதுவான பலன்கள், அதாவது இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார், செவ்வாய் குருவுடைய தொடர்பு ஏற்படுகிறது. இந்த மாதிரி ஒரு உச்சம் பெற்ற கிரகம் ஒரு சுப கிரகத்தோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் போது நன்மை நடக்கும். அதுலயும் அந்த குரு பகவான் செவ்வாயுடைய சொந்த வீட்டுல மேஷத்துல நிக்கிறாரு, அது சனியுடைய பார்வையும் பெறுகிறார். அப்ப சனி செவ்வாய் குருவுடைய சேர்க்கை இருக்கு. இதெல்லாம் இந்த காம்பினேஷன் வச்சுதான் நம்ம சொல்றோம். அப்ப இதன்படி உங்க ஜாதகம் என்ன சொல்லுது? நீங்க ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். நான் ஜெயிப்பனா அப்படின்னாக்கா, நான் ரியல் எஸ்டேட் பண்றேன், நான் ஒரு பில்டர் பண்றேன், நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றேன், இல்ல நான் மினரல்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றேன். இப்ப எங்க வீட்லயும் இந்த மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு, எல்லாம் ஒரு திருஷ்டி ப்ராப்ளம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு.
அல்லது பிசினஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, நான் ஜெயிப்பனா அப்படின்னு கேட்டாக்கா அது ஸ்பெசிபிக்கா உங்களுடைய பர்த் சார்ட், உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். காலமும் நேரமும் கிரகமும் மேஷ ராசிக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய வகையிலே, கருணை காட்டக்கூடிய வகையிலே, வெற்றியை தரக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அந்த கருணையை, அந்த வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா என்பதை உங்க பிறப்பு ஜாதகம் தான், உங்க தலையெழுத்து தான் முடிவு செய்யும். அதை வந்து உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த செவ்வாயுடைய காரகத்துவமா இருக்கக்கூடிய பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க எல்லாருக்குமே சிறப்பானதாக இருக்கும். அதே போல காவல்துறை அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள், சீருடை பணியாளர்கள், யாரெல்லாம் அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அந்த மாதிரியான உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கும் மிகவும் சிறப்பான முறையில இருக்கும். அதே போல எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஃபயர் சர்வீஸ், மெயினா நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்டா இருக்கலாம், பிரைவேட்டா இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அந்த பிசினஸ் பண்ண அந்த உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, அது சார்ந்த டிரான்ஸ்ஃபார்ம் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வெல்டிங் ஷாப்பா இருக்கலாம். அந்த மாதிரி இந்த இது சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அதி அற்புதமான முறையில ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வகையிலே அமைகிறது. இன்னும் சொல்ல போனால் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், யாரெல்லாம் ஓன் பிசினஸ் பண்றீங்களோ உங்க பிசினஸ் வந்து ரொம்ப சிறப்பான முறையில இருக்கு. அதே போல பொதுப்பணித்துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பப்ளிக் சர்வீஸ், பிடபிள்யூடின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி அதுல அரசு அதிகாரிகள், அவங்க எல்லாருக்குமே கூட மேஷராசியாக இருப்பார்களே. ஆனால் உங்க அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அல்லது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அல்லது துறை ரீதியான நடவடிக்கைகள், இந்த சனி குரு சனி கேதுலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான இடர்பாடுகளை ஏற்படுத்தி இருப்பாங்க, வீண்பழி அவமானங்கள், அபாண்டமான பொய்கள், இதெல்லாம் உங்க பேர்ல அவங்க சுமத்தி இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதிலிருந்தும் நீங்க விடுபடுவீர்கள் மேஷராசி என்பர்களே. சோ இந்த பிப்ரவரி மாதம் மேஷராசி என்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான முறையில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.